பாகம் 2. அர்ஜுனனை வீழ்த்தியது யார்? தொடர்ச்சி. ஹஸ்தினாபுரத்தில் இருந்து அர்ஜுனன் அஸ்வமேத யாக குதிரையுடன் தன்னாட்டுக்கு வந்திருக்கிறான் என்று அறிந்து மணிப்புர நாட்டு மன்னன் பப்ருவாகனன் ஏராளமான செல்வத்துடன் பிராமணர்கள் உடன் வர அர்ஜுனனை வரவேற்பதற்காக வந்தான். தன் மகன் பப்ருவாகனன் ஒரு வீரனாக தன்னை எதிர்த்து போர் புரிய வருவான், அவனுடைய வீரத்தை போர்க்களத்தில் தான் காணலாம் என்று எதிர்பார்த்த அர்ஜுனனுக்கு பப்ருவாகனனின் சமாதானமான வரவேற்பு ஏமாற்றத்தை தந்தது. ஹஸ்தினாபுர மன்னர் யுதிஷ்டிரரின் யாக குதிரையுடன் நான் உன் நாட்டுக்குள் வந்திருக்கிறேன், போர் புரிய நான் வந்திருக்கிறேன் என்று தெரிந்தும் ஒரு பெண்ணை போல அமைதி நிறைந்தவனாக என்னை நீ வரவேற்கிறாய். நான் ஆயுதங்கள் இல்லாமல் வந்திருந்தால் நீ செய்வது சரி என்று ஒத்துக்கொள்வேன். ஆனால் ஆயுதங்களுடன் நான் வந்திருக்கும் இந்த நிலையில் இப்பொழுது நீ செய்வது சரியல்ல. வா, என்னுடன் போர் செய்து உன் வீரத்தை காட்டு என்று அர்ஜுனன் பப்ருவாகனனை இழிவுபடுத்தும் விதமாக பேசியதும் அர்ஜுனனின் மனைவியும் நாககுல மன்னனின் மகளும் தெய்வீக சக்தி கொண்டவளுமான உலூபி பூமியை பிளந்து கொண்டு அங்கே வந்தாள். அர்ஜுனனின் பேச்சால் தலை குந்தி நிற்கும் பப்ருவாகனனின் கண்டு அந்த அழகிய மங்கை உலூபி, மகனே, நாகராஜனின் மகளான நான் உனது பெரியம்மா. என்னுடைய பெயர் உலூபி. நான் சொல்வதை கேட்டு அதன்படி நட, உனக்கு புகழ் கிடைக்கும். போரில் எவராலும் வெல்ல முடியாதவரும் குரு வம்சத்தைச் சேர்ந்தவருமான உன் தந்தை அர்ஜுனர் உன் வீரத்தை காண விரும்புகிறார். நீ உன் தந்தையுடன் போரிட்டு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்று என்றாள். உலூபி சொன்னதை கேட்டதும் பப்ருவாகனன் அர்ஜுனனுடன் போரிடும் முடிவுக்கு வந்தான். பொன்னால் ஆன கவசத்தை தன் உடலில் அணிந்து ஒளி பொருந்திய தங்கத்தால் ஆன தலைக்கவசத்தை தன் தலையில் பொருத்தி ஏராளமான அம்பரா துளிகள் கொண்டு மிகவும் வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளால் இழுக்கப்பட்ட பொன்மயமான கொடியுடன் கூடிய பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அழகும் கம்பீரமும் நிறைந்த மன்னன் பப்ருவாகனன் ஏறினான். தன்னுடைய வீரர்களிடம் அர்ஜுனனின் பாதுகாப்பில் இருக்கும் அஸ்வமேத யாக குதிரையை பிடிக்கச் சொன்னான். அதை கண்டு அர்ஜுனன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தாக்குதலுக்கு தயார் ஆனான். பப்ருவாகனன் கூர்மையான அஸ்திரங்களை சடசடவென பெய்யும் அடைமழை போல அர்ஜுனன் மேல் பொழிந்தான். ஓர் அஸ்திரம் அர்ஜுனனின் தோலை ஊடுருவி பூமிக்குள் சென்றது. அதனால் கடுமையான வலியை உணர்ந்த அர்ஜுனன் தன்னுடைய வில்லால் தன்னை தாங்கிக் கொண்டான். கம்பீரமான அர்ஜுனன், சித்ராங்கதையின் புத்திரனே, உன் கரங்களின் வலிமையை நான் உணர்ந்து கொண்டேன். உன்னுடைய செயலால் நான் மிகவும் திருப்தி அடைந்தேன். என்னுடைய அஸ்திர தாக்குதலை தாக்கு பிடிக்க நீ தயாராக இரு என்று கூறி தன்னுடைய அஸ்திர மலையால் பப்ருவாகனனை தாக்கினான். தரையில் நின்றிருந்த அர்ஜுனன் பப்ருவாகனனின் தேரின் கொடிமரத்தை அஸ்திரங்களால் வெட்டி வீழ்த்தி வேகமாக செல்லும் பப்ருவாகனனின் தேரின் பெரிய குதிரைகளையும் கொன்றான். உடனே பப்ருவாகனன் தரையில் நின்று தாக்குதலை தொடங்கினான். தன்னுடைய மகனுடைய வீரத்தைக் கண்டு அகம் மகிழ்ந்த அர்ஜுனன் மகனை அதிகமாக துன்புறுத்தாமல் மிதமாக தாக்குதலை நடத்தினான். ஆனால் பப்ருவாகனன் கூர்மையான கணைகளால் பலமாக தாக்கினான். அவனுடைய அஸ்திரங்கள் அர்ஜுனனின் மார்பில் ஆழமாக தாக்கின. அதனால் மிகுந்த வலியை உணர்ந்த அர்ஜுனன் மயக்கம் அடைந்து விழுந்தான். அதே சமயம் கடுமையாக போரிட்டதால் களைப்படைந்த பப்ருவாகனன் தன் தந்தையான அர்ஜுனர் கொல்லப்பட்டார் என்று எண்ணி மயங்கி விழுந்தான். கணவன் அர்ஜுனன் கொல்லப்பட்டான், மகன் பப்ருவாகனன் மயங்கி விழுந்து கிடக்கிறான் என்று கேள்விப்பட்ட மகாராணி சித்ராங்கதா கவலையில் இதயம் கலங்கி அழுது கொண்டே நடுக்கத்துடன் அங்கே வந்து அவர்களை கண்டாள். அவர்களை கண்டதும் அழுது கொண்டே மயங்கி உணர்விழந்து பூமியில் விழுந்தாள். பிறகு சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்து எழுந்த சித்ராங்கதை உலூபியிடம், தோல்வியே அடையாமல் வாழ்நாள் முழுவதும் வெற்றியை மட்டுமே அறிந்த நம் கணவர் இளம் வயதான நம் மகனோடு போரிட்டு இன்று வீழ்த்தப்பட்டு கிடப்பதை பார். நீ தந்தைக்கும் மகனுக்கும் போரை தூண்டிவிட்டதால் நம் கணவர் கொல்லப்பட்டு கிடக்கிறார். அவர் என்ன தவறு செய்திருந்தாலும் அவரை நீ மன்னித்து விடு.
உனது நற்பண்புகளுக்காக மூவுலகிலும் அறியப்பட்ட நீ தர்மத்தையும் பக்தியையும் நன்கு அறிந்தவள். தந்தையை வரவேற்க வந்த என் மகனாலேயே அவர் கொல்லப்பட்டு விட்டார். அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். தெய்வீக சக்திகளை பெற்ற நீ நம் கணவரின் உயிரை எப்படியாவது மீட்டுக் கொடு என்று உன்னிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அர்ஜுனனிடம் சென்றாள். என் அன்பிற்குரிய ஐயா, எனக்காக எழுந்திருங்கள். ஐயா, என் உயிர் மூச்சு உங்களை சார்ந்திருக்கிறது. நீங்கள் இல்லையேல் என் உயிர் பறவை பறந்துவிடும். மற்றவர்களுக்காக உங்கள் உயிரை துச்சமாக மதித்து அவர்களை காப்பாற்றும் நீங்கள் எதற்காக இன்று உங்கள் உயிரை விட்டீர்கள்? உத்தம பெண்மணி லூபியே, பல மனைவிகளை மணப்பது அரச குடும்பத்து ஆண்களின் வழக்கம்தானே. உன்னை மணந்த பின் என்னை அவர் மணந்ததால் அவர் மீது கோபம் கொண்டு பழி வாங்குகிறாயா? எங்கள் காதல் உறவு இறைவனால் விதிக்கப்பட்டது. அது மாறாதது, நிரந்தரமானது. அவருடன் உன்னுடைய காதலும் உறவும் உண்மையானதுதான். இன்று என் கண்களுக்கு முன் அவர் உயிரை நீ பிழைக்க வைக்க வேண்டும். இல்லையேல் நான் உண்ணாவிரதம் இருந்து என் உயிரை விட்டு விடுவேன் என்று தன் சக களத்தியான நாகமங்கை லூபியிடம் கூறிவிட்டு தன் கணவர் அர்ஜுனனை அடியில் கிடத்தி கொண்டு அவருடைய உயிரை மீட்க விரும்பியும் அவனது மயக்கம் தெளியவும் உயிர் போகும் வரை உண்ணாவிரதம் இருந்தாள். அப்போது பப்ருவாகனன் மயக்கம் தெளிந்து எழுந்தான். நடந்ததை அறிந்தான். ஆடம்பரமாக வளர்க்கப்பட்ட என் அன்னை வெறும் தரையில் தன் கணவரின் அருகில் அமர்ந்திருக்கும் இந்த துயரமான காட்சியை என்னால் காண முடியவில்லை. பகைவர்கள் எல்லோரையும் கொல்லக்கூடிய மாவீரர்களில் மாவீரரான என் தந்தை என்னால் கொல்லப்பட்டு கிடக்கிறார். எவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்திருக்கிறேன். என்னால் கொல்லப்படுவதுதான் அவரது விதியா? அழகிய நாகமங்கையே, நன்னையே, என் தந்தை அர்ஜுனர் இன்று உயிருடன் மீண்டும் எழவில்லை என்றால் நானும் இங்கேயே அமர்ந்து உணவு உண்ணாமல் பட்டினி கிடந்து என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன் என்று கூறிய பப்ருவாகனன் மரணம் வரை உண்ணாவிரதம் இருக்க தரையில் அமர்ந்த போது தெய்வீக சக்தி கொண்ட உலூபி இறந்தவரின் உயிரை மீட்டு தரும் சக்தி படைத்த சஞ்சீவனம் என்று ரத்தினத்தை மனதில் நினைத்தாள். உடனே அந்த அரிய வகை ரத்தினம் உலூபியின் முன்னால் வந்தது. அதை கையால் ஏந்திய உலூபி, மகனே, எழுந்திரு. உன் தந்தை உன்னால் வீழ்த்தப்படவில்லை. நீ வருந்தாதே. உன் தந்தையை இந்த உலகில் எவரும் வீழ்த்த முடியாது. தேவர்களின் தலைவனான இந்திரனாலேயே வீழ்த்த முடியாது. தலை சிறந்த மாவீரரான உன் தந்தையின் நலன் கருதியே நான் ஒரு மாயையை உண்டாக்கினேன். உன் வீரத்தை சோதிக்க உன் தந்தை விரும்பினார். அதனாலேயே போருக்கு அறைகூவல் விடுத்து உன்னோடு போரிட்டார். நீ ஒரு தவறும் செய்யவில்லை. மகனே, உன் தந்தை நித்தியமானவர், அழிக்கப்பட முடியாதவர். மகனே, இந்த இரத்தினத்தை உன் தந்தையின் மார்பு மீது வை, அவர் விழித்து எழுவார் என்று கூறி இரத்தினத்தை பப்ருவாகனிடம் கொடுத்தாள். அதை வாங்கிய பப்ருவாகனன் அன்புடன் தன் தந்தையின் மார்பின் மீது அந்த இரத்தினத்தை வைத்தான். உடனே உறக்கம் கலைந்தது போல் அர்ஜுனன் விழித்து எழுந்தான். அதை கண்டதும் பப்ருவாகனன் மிகுந்த மரியாதையுடன் தந்தையான அர்ஜுனனை வணங்கி நின்றான். அதே சமயம் தேவேந்திரன் வானத்தில் இருந்து தெய்வீக மலர்களால் அங்கே மலர்மாறி பொதிந்தான். மேகங்களின் முழக்கத்துடன் தானாகவே முரசுகள் அடிக்கப்படும் ஓசை கேட்டது. அர்ஜுனன் தன் மகன் பப்ருவாகனனை தழுவிக்கொண்டு உச்சி முகர்ந்தான். தன் மனைவிகள் உலூபியும் சித்ராங்கதையும் துயரத்துடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு, பப்ருவாகனா, நான் சொன்னதால் தான் நீ என்னுடன் போரிட்டாய். உன் அன்னையும் நாகமங்கை உலூபியும் போர்க்களத்துக்கு எதற்கு வந்தார்கள் என்று கேட்டான். தந்தையை மீண்டும் வணங்கிய பப்ருவாகனன், அன்னை உலூபியை கேளுங்கள், அவரே விளக்கமாக கூறுவார் என்று பதில் கூறினான். அதை கேட்ட அர்ஜுனன், மணிப்புர மன்னன் பப்ருவாகனின் அன்னை சித்ராங்கதா இந்த போர்க்களம் வர காரணம் என்ன? அழகிய உலூபியே, என்னை பார்ப்பதற்காகவா இங்கே வந்தாய்?
நானோ அல்லது பப்ரு வாகனனோ உனக்கு ஏதாவது கெடுதல் செய்தோமா? அல்லது சித்ராங்கதா உனக்கு கெடுதல் ஏதேனும் செய்தாளா என்று வினவினான். அதை கேட்ட உலூபி, ஐயா, நீங்களோ பப்ரு வாகனனோ அல்லது சித்ராங்கதாவோ யாரும் எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. மகாபாரத யுத்தத்தில் நீங்கள் பீஷ்மரை கொன்றீர்கள். கங்கையின் வயிற்றில் பீஷ்மருக்கு முன் பிறந்த சகோதரர்கள் தேவர்களான 7 வசுக்கள். மிகவும் சக்தி வாய்ந்த அவர்கள் பீஷ்மரின் வதத்துக்கு பழிவாங்க உங்களை சபிக்கப் போவதாக கங்கையிடம் கூறினார்கள். இதை அறிந்த நான் பாதாள லோகத்தில் இருக்கும் என் தந்தையிடம் சென்று அதை பற்றி கூறினேன். உடனே என் தந்தை வசுக்களிடம் சென்று உங்களுக்காக வேண்டினார். அதை கேட்ட வசுக்கள், அர்ஜுனன் அவனுடைய மகன் பப்ருவாகனனுடன் போரிடும்போது வீழ்த்தப்படுவான், அப்போது அர்ஜுனனின் சாபம் விலகும் என்று கூறினார்கள். அவர்கள் சொன்னதை என் தந்தை என்னிடம் கூறினார். இதை அறிந்த நான் வசுக்களின் சாபத்தில் இருந்து உங்களை விடுவிக்க உங்கள் மகனை உங்களுடன் போரிடச் செய்தேன். உங்கள் மகன் உங்களின் வடிவம்தான். தேவேந்திரனாலேயே வெல்ல முடியாத உங்களை அந்த சாபத்தால் தான் உங்கள் மகன் வீழ்த்த முடிந்தது என்றார். அதை கேட்ட அர்ஜுனன், தேவி, நீ செய்த யாவும் என் நன்மைக்கே என்று உலூபியிடம் கூறினான். பின்பு தன் மகன் பப்ருவாகனனிடம், மன்னன் பப்ருவாகனா, அடுத்த மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று ஹஸ்தினாபுரத்தில் மன்னர் யுதிஷ்டிரர் நடத்தும் அஸ்வமேத யாகத்திற்கு நீ உன் தாய்மார்கள் மற்றும் அமைச்சர்களுடன் வருகை தர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தான். தந்தையே, அஸ்வமேத யாகத்திற்கு நான் அவசியம் வருவேன். அங்கு உணவு வழங்கும் பணியை நான் ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் நகருக்குள் வந்து மாளிகையில் இன்றிரவு ஓரிரவு தங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்று பப்ருவாகனன் மறுமொழி கூறினான். அவனுடைய அழைப்பை கேட்ட அர்ஜுனன், மகனே, இந்த யாகத்திற்காக என்னுடைய விரதம் முடியும் வரை நான் எங்கும் தங்க முடியாது. அதனால் நான் வருகிறேன். உனக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என்று கூறி அவனிடமும் தனது 2 மனைவிகளிடமும் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து தன் பயணத்தை தொடர்ந்தான். இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய மற்ற காணொலிகளையும் பாருங்கள். வணக்கம்.